நீ சீரியஸாகவே மே மாதம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரொம்ப ரொம்ப கேக் வந்து ஏதாவது வீணாக போயிட்டே இருந்தது. நான் ப்ரௌனி கற்றுக்கிட்ட டைமில் கூட எனக்கு இந்த அளவுக்கு வீணாக போயிருக்காது. இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசர் கேக் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஆனாலுமே வந்து இது நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக குழப்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல வேறு கேக் பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க. கேக் வந்து கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து பேக்கிங் அவங்களுக்கு போடணும். பணம்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் அந்த ப்ரௌனி பண்ணியிருந்தேன். அது ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். சீரியஸாகவே நிறையா வந்து எனக்கு மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் இதுவுமே நமக்கு ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பெரிய விஷயமாகவே நான் எடுத்துக்கல. இது எல்லாமே எனக்கு ஒரு கண்ணாறு விழுந்த மாதிரி தான் இருந்தது நிஜமாகவே. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் வீடியோஸில் பெருசாக கேக்கெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். சரி, இது ஒரு திருஷ்டி போனால் போகுது அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அடுத்த ஆர்டர் எல்லாமே நான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டேமேஜ் ஆனது எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு ஆர்டர் கேட்டவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே திரும்பவும் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நமக்கு கஸ்டமருக்கு அவங்களோட திருப்தி தான் நமக்கு வேணும். அதனாலே நான் என்ன செய்வேன் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு